மகிழ்வுண்டாதாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களிலும் ராஜா உடைய ஆராதனை ஸ்தலத்துல எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா, நாங்கள் உங்களை ஆராதிக்க பாட துதிக்க அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, நாங்கள் இருப்பது உங்கள் கிருபை ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீ உதவி செய்து வருகிறேன், தாங்கி வருகிறேன், தப்புவித்து வருகிறேன், நடத்தி வருகிறேன். உமது பாதைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லா தீங்குக்கும் தடைகளுக்கும் ஆண்டவரை மாற்றி விலக்கி உடைய கிருபை நாளை ஒவ்வொரு நிரப்புவீராகப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆண்டவரை பலப்படுத்துவீராகப்பா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல கிருபைகளை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரை எதுல ஆண்டவரை வீக்னஸா இருக்கிறோமா, எதுல பலவீனத்தோடு வந்திருக்கிறோமா, எதுல நாங்கள் சோர்வோடு ஆண்டவரை தயக்கத்தோடு வந்திருக்கிறோமா, இந்த நாளில ஒரு விசேஷித்த உடைய மகிமை, உடைய வல்லமை, உங்களுடைய அபிஷேகம், உடைய கிருபை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படும்படியா செபிக்கிறோம். பலப்படுத்துவீராக. எல்லா ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தை செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு 3 காரியங்களை நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் பகுதிதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஓடுகிற ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்னா பரிசை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, லக்கை நோக்கி, அதாவது பொறுமையோட இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இச்சைகளுக்கு விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பனையாக இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தில் இந்த ஓட்டத்துல ஓடும் போது ஒன்று பாரம் நம்மை சுற்றி நம்மை அதாவது நம்முடைய மனதை பாரத்தினால சுமக்கிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, நம்ம பக்கத்துல என்ன வருமா? பாவமும் வருமா. இந்த உலகத்துல பாரமும் நம்மை அமிழ்த்தும், பாவமும் நம்ம பக்கத்திலேயே இருக்கும். இந்த 2 காரியங்கள் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்றவர்களுக்கு கண்டிப்பாக வரும். வேலையிலே சொல்லுவோமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். இன்னைக்கு இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் போது ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களுக்காக ஓடுறது, என் மனைவிக்காக ஓடுறது, என்னுடைய குடும்பத்தாருக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது, என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மக்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 2 விதமான ஓட்டம் இருக்கு. உலகத்துக்காகவே ஓடி முடிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஓட்டம். அது எப்படி என்றால், அவர்கள் தேவனை பற்றி அறிவு கிடையாது, அவர்கள் தேவனுக்காக ஓட மாட்டார்கள், தேவனுடைய காரியங்களில் ஊழியங்களில் அவர் ஈடுபட மாட்டார்கள். அவருடைய ஓட்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் வயிறு அவர்களுக்கு தெய்வம். அல்லேலூயா.
நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல பங்களா, நல்ல கார் பங்களா வசதி. அவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்ம சம்பாதிக்கணும். அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளும் நல்லா வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் உடுத்துக்கொள்ளணும்ன்ற இந்த உலகத்துக்காக ஓடுகிற ஒரு ஓட்டம் இருக்கு. வேலையில சொல்லுவோமா? ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில ஓடுகிற ஓட்டம் உலகத்துக்குரியது அல்ல, கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஓட்டம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துக்காக ஓடுகிற ஓட்டம் ஒரு முடிவை பெறாது, அது அழிந்து போகும். அந்த ஓட்டம் ஒரு அர்த்தமில்லாத ஒரு ஓட்டமாக இருக்கிறது தான் உலக ஓட்டம். உலகத்துக்காக ஓடுகிறது. பாருங்க, உலக மக்களை பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான விஷயத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, ரொம்ப சரியா நடந்துக்குவாங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்க, ரொம்ப ஞானமா இருப்பாங்க. ஏமாத்தவே அவங்கள முடியாது. அவங்க சொத்து, அவங்க வீடு, அவங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், அவங்க எல்லாம் அப்படியே சந்ததியா கூட நல்லா இருப்பாங்க. பெரிய குடும்பமா இருக்கும், அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நல்ல வாழ்க்கை அப்படியே கரெக்டா போய்கொண்டே இருக்கும். பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, நல்ல சொத்து சுகத்துக்கு பஞ்சமே இருக்காது, படிப்பு கூட பஞ்சமே இருக்காது. நல்லா படிக்க வைப்பாங்க, நல்ல சம்பாதிப்பாங்க, நல்ல வருமானம் வரும், அவங்களுக்கு கஷ்டம்னா கூட தெரியாது. ஆனால் அப்பேற்பட்ட ஓட்டத்துல அவங்க வாழ்க்கையில இயேசுவை பற்றியதான அறிவு இல்ல, ஞானம் இல்ல, வேத வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில இல்லைன்னா அந்த ஓட்டம் வீணான ஓட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஓட்டம் சொல்லுகிறது, அது இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டமாய் இருக்கிறது. அப்ப கவனிங்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் யார்தான்? நம்முடைய ஆண்டவர் இயேசு. இன்னைக்கு நிறைய பேரு கிறிஸ்தவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆரம்பத்துல ரட்சிக்கப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப தைரியமா இருப்பாங்க. ஆண்டவருடைய வசனங்களை கேட்க கேட்க அவங்களுக்கு தைரியம் வரும், சந்தோஷம் வரும், ஆசீர்வாதம், நம்பிக்கை பெருகும். ஆனா நாட்கள் செல்ல செல்ல இன்னைக்கு ஐயா சொன்னது போல நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள் ஒரு மனுஷனை சூழ்ந்து கொள்ளும் போது அதுல வெற்றி பெற முடியாம, அவங்களுக்கு வழி தெரியாம, அவங்க உயர்வு பெற முடியாம அதுலயே மூழ்கி போயிடுவாங்க, அதுலயே சோர்ந்து போயிடுவாங்க, அதுலயே கலங்கி அவங்க முன்னேற்றம் அடையாதபடி, அந்த ஓட்டத்துல சரியான சீரான பாதையில ஓடாதபடி அவங்க கலங்கி போய் நிற்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே, நம்ம ரட்சிக்கப்பட்டாலே, நம்ம முதல்ல கவலைப்படுறத நம்மையும் அறியாம என்ன பண்றோம்? நமக்கே தெரியாம நிறைய நேரங்கள்ல கவலைப்படுறோம். சில பேரை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு ஏன் வர்றீங்கன்றதுன்னா தெரியவே தெரியாது, எதுக்கு ஆராதிக்கணும்னா தெரியவே தெரியாது, எதுக்கு பயன்படுகிறோம்னா தெரியவே தெரியும். அர்த்தமில்லாத ஓடுகிற ஒரு வாழ்க்கை, அது வீணான ஒரு ஓட்டம். அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத ஒரு ஓட்டம். நமக்குள்ள ஒரு இலக்கு இருக்கணும். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ரட்சித்திருக்கிற நோக்கமே பரலோகத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு முன்னாடி நிறைய ஊழியக்காரங்க போய் பரலோகத்துல சேர்ந்துட்டாங்க, அவர்கள் பின்பதாக நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சகோதரனை 2-3 வாரத்துக்கு முன்பதாக நான் சந்திச்சேன். அவர் சந்தித்து அவரை பாருங்க, கடைசி நாட்கள் ஒரு வாரம் தான் அவர் உயிரோடு வந்திருப்பாரு. ஆண்டவரை பத்தியே பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும், ஓடணும் அப்படின்னு அதை பத்தியே பேசுறது. அவருக்குள்ள ஒரு தைரிய நம்பிக்கை. அவர் பாருங்க, சந்தோஷத்தோட கண்களை மூடினார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு நிச்சயம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்தாலும் என் ஓட்டம் சரியா இருக்கு, நான் யாருக்காகவும் வாழல, இயேசுக்காக வாழ்றேன், ஆண்டவருக்காக வாழ்றேன், சாட்சியா இருக்கிறேன், நான் எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, கர்த்தர் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார், குடும்பத்தை நடத்துவார் என்கிறதான ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தோடு நம்ம வாழ்க்கையை ஓட்டத்துல நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடைக்கமாய் இருப்பார்கள். அறிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கே அவர்கள் அப்படி செய்கிறார்கள்னா நம்ம
நம்ம அழிவில்லாத கிரீடத்தை பெற போகிறோம். நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாய் பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம ஆண்டவருக்காக பயந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அதனால சூழ்நிலையில பார்க்க வேண்டாம். எந்த ஒரு காரியமானாலும் நம்ம பயப்பட வேண்டாம். பூமியில, ராஜ்யத்துல, இந்த தேசத்துல, இந்த உலகத்துல எல்லா கடைசி நாட்கள்ல ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் பூமி எச்சி வரும், சண்டைகள் வரும், பணப்பிரியராயும் தற்பிரியராயும் இப்ப தற்புகழ்ச்சிக்காரரும் நிறைய பெருகுவாங்க, வருவாங்க. கடைசி காலத்துல அந்த கிறிஸ்துகள் எழும்புவாங்க, கள்ள ஊழியர்கள் எழும்புவாங்க. எல்லாம் நமக்கு ஏசப்பா ஆல்ரெடி நமக்கு சொல்லி வச்சுட்டார். அல்லேலூயா. நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஆவியானவரை நமக்கு போதித்து நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நம்ம இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். உலகத்தான போல நம்ம என்ன பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்னென்ன தேவை என்பதை கர்த்தர் சரியான நேரத்துல சிறப்பா செய்து நம்ம நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்னன்னா, இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் மறந்துடுவாங்க, இனிமேல் என்ன செய்ய போறான்னு கவலைப்பட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் நம்மை கைவிடாது. அல்லேலூயா. அவர் இந்த தேவன் இன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனா இருக்கிறார். மரண பரியந்த நம்மை நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. 2 பேர் இருந்தாங்க. ஐஸ்வர்யவான் ஒருத்தன், தரித்திரன் லாசர் ஒருத்தன். 2 பேர்ல நீதிமானாய் தேவனுக்கு பயந்து லாசரு ஆபிரகாமுடைய மனையில கொண்டு போகப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் தேவனை அறிந்தவன் தான் இந்த ஐஸ்வர்யவான். எப்படி கேட்கிறீங்களா? இவன் பாதாளத்துல இருந்து கூட ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கிறார், ஆபிரகாமே அப்படின்னு கரெக்டா தெரியுது கீழே இருக்கும்போது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு இன்னைக்கு வழி விலகி போகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை தூஷிக்கு, அவங்க ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை சாட்சி கெட்டு போகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வரப்போகிறார். அந்த வாழ்க்கையை நம்ம சரியாய் செம்மையாய் நம்ம ஓட வேண்டும். அந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஸ்பீடா ஓடணும். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி போடப்பட்டிருக்கு? பொறுமையோட ஓடணும். ஆவேசப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நிறைய கோபம் கெட்ட வார்த்தைகள் வருதா, நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில என்ன பண்ணணும்? அடுத்தடுத்த லெவல நம்ம குறைச்சிக்க ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஆண்டவருடைய கிருபை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு அதிகமா கோபம் வருது, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம கோபப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்திட்டே இருக்கும். அது வீட்டாண்டே இருக்கலாம், நம்ம வேலை செய்யறதுல இருக்கலாம். ஆனா நமக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னா நம்ம ஆண்டவர் பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம சாந்தமா, பொறுமையா, தாழ்மையா, பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, பொறுமையோடு ஓடணும், லக்கை நோக்கி ஓடணும். அந்த இச்சை அடக்கமா இருக்கணும் ஓட்டத்துல. அப்படி இருக்கும்போது அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு கடைசி காலமா இருக்கனால பரலோகத்தை பத்தி எல்லாம் அவங்களுக்கு சில பேருக்கு கவலையே இல்லை. அதை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்டவர் தேவை நிறைய ஆசீர்வாதம் வந்தா சரி. இம்மைக்காக தேடுகிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக அவரை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இங்கே ஒரு காரியத்துக்கு விட்டு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி. அல்லேலூயா. அப்ப இயேசுவை பார்த்து ஓடணும், அரசியல்வாதியை பார்த்து ஓடணும் சொல்லி கர்த்தர் எங்க சொல்லப்படவே இல்லை. இந்த சபையை பார்த்து ஓடணும். இந்த சபையில தான் ஆண்டவர் இருக்கிறார், அந்த சபையில தான் ஆண்டவர் இருக்கிறார். அதெல்லாம் எங்குமே வேதத்துல சொல்லப்படல. பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்குமே வந்திருக்கிறது. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போதுதான் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆராதனையில ஆலயத்தில்
கூடாது, சோர்வோடு ஆராதிக்க கூடாது. ஏதோ ஒண்ணு திங்க் பண்ணி மாம்சத்திலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது. நம்ம மெய் மறந்து ஆண்டவர் சொன்னது போல முழு உள்ளத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. வாரம் வரும்போது நம்ம மெர்லின் பிரதரா இப்படி பாட்டு பாடி ஆராதிக்கிறார் அப்படின்னு ஆச்சரியமா சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. நீங்க பாக்குற மாதிரி இல்லை, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார வேணாலும் எப்ப வேணாலும் கர்த்தர் என்ன வேணாலும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இயேசுவை நோக்கி ஓடணும். எல்லா சூப்பர் ஸ்டாரும் ஆந்திராவில் கூடிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு சிஎம், ஆந்திரா சிஎம் ஆனது இருக்கு. சூப்பர் ஸ்டார்னா சூப்பரா இருக்கணும், அப்படிதானே? ஆனா அவங்களுக்குள்ள வேதனை பாருங்க, வயசாயிட்டே இருக்கு. அந்த ஒரு வேதனை இருக்குமா, இருக்காது? அதே சூப்பர் ஸ்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இமயமலைக்கு போயிட்டு வர, எதுக்கு? நிம்மதியை தேடி. எந்த சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் அவருடைய பின் வாழ்க்கையை பார்க்கும்போது பாவம் இல்லாமல் இருக்காது. ஆனா ஒரே ஒரு ஆண்டவர் மட்டும்தான், நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவரிடத்துல எந்த பாவத்தையும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம்னா ஆண்டவர்கிட்ட நம்ம பாரங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்தோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, வரும்போதும் துக்கமா வருது, போகும்போதும் இன்னும் எக்ஸ்ட்ரா துக்கத்தோடய போறது. அவங்களுக்கே தெரிஞ்சுதான் செய்யறாங்களா, ஒருவேளை தெரியலையா தெரியல. ஹல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு உள்ள தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இதோ சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டாம் சொல்றாரு, நீங்க கலங்க வேண்டாம் சொல்றாரு, எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாரங்கள், திரளான சாட்சிகள், யாரை நம்புவதே இன்னைக்கு உலகத்துல தெரியல. பாருங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு நியூஸ் ட்ரெண்ட் என்ன தெரியுமா, பஸ்ல ட்ரெயின்ல பொது ஜனங்கள் நடமாற இடத்துல கையெல்லாம் போட்டு வேற வந்து திருடுறாங்க. டீசெண்டா வந்து என்ன பண்றாங்க, அந்த மாதிரி யாரு நல்லவங்க யாரு பொய்யர்கள் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியல. எந்த ஊழியம் நல்ல ஊழியம், அந்த எந்த ஊழியம் கள்ள ஊழியம் சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, திரளான சாட்சி. இதெல்லாம் இருக்கதான் செய்யும், நம்ம ஏமாத்துறதுக்குன்னு கூடவே இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை ஓட்டம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா, ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம வந்துட்டா சங்கீதம் 91 அதிகாரம் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் நமக்கு அடைக்கலம், கேடகம், மகிமை, துருகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சாட்சிகள் யார், சில பேர் சொல்லுவாங்க, இவரை பார்த்துதாங்க நான் வந்து ஆண்டவருக்குள்ள வந்தேன், ஆனா இவரை இப்போ தப்பு பண்ணிட்டாரு, அதனால அவரை பார்த்து இவங்களும் விழுந்து பெரு அப்படின்னு ஆண்டவர் எங்குமே சொல்லப்படாது. ஏசப்பாவை தான் பார்க்கணும், ஏசப்பாவை தான் பார்த்து ஓடணும் சொல்லி வசனம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளோ வர்ஷிப் பண்றாரு, இவ்வளோ பிரசங்கம் பண்றாரு, இவரே இப்படி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் லூஸ்ல அப்படியே விட்டுட்டு நம்மளும் தப்பு பண்றதுக்காக ஆண்டவர் எங்கேயுமே சொல்லப்படல. நம்ம சாட்சியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து உலகமெங்கிலும் சாட்சிகளா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இவங்களை பார்த்து அவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணக்கூடாது. நமக்கு ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓட்டம். ஒவ்வொருத்தர் ஒரே மாதிரி எல்லாருமே போதிக்கிறது கிடையாது. ஒரே மாதிரி வர்ஷிப் பண்ணவும் முடியாது, ஒரே மாதிரி பாடவும் முடியாது, ஒரே மாதிரி வாசிக்கவும் முடியாது, ஒரே மாதிரி ஊழியம் செய்யவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தருக்கும் சில திறமைகளை, தாளந்துகளை, கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுடைய பலன் தான் என்னோட கூட
வரப்போகிறது என்று சொல்லி இயேசு நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இவர் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவும். இயேசுவை நோக்கி ஓடணும். சில பேரு என்ன பண்ணுவாங்க, மனுஷர்களை பார்த்து ஓடுவாங்க. அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் உற்சாகம் அடைந்து திரும்பவும் விசுவாசத்துல ஆண்டவர் வளர ஆரம்பித்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். வெற்றியாய் வாழும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். விசுவாசத்துல வளரணும்னு சொல்லி தெரியும். நன்றாக ஜெபத்துல வளரணும்னு சொல்லி தெரியும். நன்றாக வேத வசனங்களை படிச்சா நமக்கு பலன் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், விடுதலை உண்டாகும் சொல்லி நமக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும். கடல்ல இருந்து விடுதலை பெற முடியும், வியாதில இருந்து, சாபத்துல இருந்து, போராட்டத்துல இருந்து, பிரச்சனை இருந்து, பாவத்துல இருந்து, எல்லாவற்றில இருந்து விடுதலை பெறதுக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தெரியும். ஆனாலும் நம்மையும் அறியாம சில நேரங்கள்ல நம்முடைய இருதயம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ, என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் பிள்ளைங்க வாழ்க்கை சரியில்லையே, எனக்கு நிறைய சரியான ஒரு வேலை இல்லையே, என் வாழ்க்கையில கடன் பாரம் அதிகமாகிவிட்டு நான் எப்படி அதை நான் செலுத்துவேன், என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. பாருங்க, இந்த மாதத்திலேயோ போன மாதத்திலேயோ கடன் கட்ட முடியலன்னு சொல்லி தாய் தகப்பன் தன்னோட கூட இருந்த பிள்ளைங்க சேர்ந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். மனுஷனுக்குள்ள கவலை உள்ள வந்துச்சுன்னா அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே அது மன அழுத்தமா மாறி மன பாரமா மாறி அதிலிருந்து விடுதலை பெறாம இன்னைக்கு மனிதர்கள் வேதனை பற்றி தவித்துக் கொண்டிருக்கிற சூழலில் பாருங்க.